22 வயசு 27 வயசு பையன் பொண்ணு பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டாங்கிறதுக்காக இது பொருளா திருமணம் மட்டுமல்ல, நடந்திருப்பது மகிழாபிஷேகம் என்று சொல்லி தலைவர்கிட்ட கோச்சுக்கிட்டு திமுக என்ற கட்சியை தொடங்கியவரெல்லாம் பேரறிஞர் என்று சொல்கிறீர்களே தமிழர்கள், உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? வெட்கமாக இல்லையா? பேசுறாங்களே. கருணாநிதி எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? கருணாநிதி நீங்கள் பேசலாமா? கருணாநிதி எவ்வளவு பெரிய ஆள் தான் சொல்லு. 9ஆம் வகுப்பு 3 தடவை எழுதி பெயிலா போடுவதா கருணாநிதி? இத நாம் தமிழர் கட்சிக்கு ஆத்தியா சொல்ல. உங்க நாவலர் நெடுஞ்செழியன் என்ன சொல்லிருக்காரு? நாவலர் நெடுஞ்செழியன் சொன்னத நாம் தமிழர் கட்சி மேல நான் சொல்றேன். சுயசரிதை எழுதாரு. நெஞ்சுக்கு நீதி. எங்கண்ணா போனாண்டு ஒவ்வொரு ஆண்டும் பாரதியாருக்கு நிகழ்வு எடுப்பார். போன ஆண்டு பாரதியாருக்கு நிகழ்வு எடுத்தார். பார்த்தீர்களா? நாம் தமிழர் கட்சி பிராமணர்களுக்கு ஆதரவாக போய்விட்டது. பாரதியாருக்கு புகழ்வனுக்கு நிகழ்வு எடுக்கிறார். கருணாநிதி தன்னுடைய சுயசரிதை நூலுக்கு வச்ச பேரு நெஞ்சுக்கு நீதி. நெஞ்சுக்கு நீதி. இது யாரோட கவிதை தெரியுமா? யாரோட கவிதை தெரியுமா? நெஞ்சுக்கு நீதி, தோளுக்கு வாளு, நிறைந்த சுடர்மணி பூண், பஞ்சுக்கு நேர் பல துன்பங்கள், அவள் பார்வைக்கு நேர்த்தி, பகையின்றி சூழ்ச்சியின்றி வஞ்சகமின்றி வையத்துள்ளோரெல்லாம் தஞ்சம் என்றே உரைப்பீர், அவள் பேர் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் என்று மகாகவி பாரதியார் தன்னுடைய சக்தி தெய்வத்தை பெண்ண வைத்து பாடி எழுத வரி கவிதை வரி. தமிழர்கள் மண்ணா சேருவோம். தேவரை பத்தி இவ்வளவு பேசுறாங்க. இவங்க தேவமானதா இல்ல. நான் இந்த தமிழினத்திலே இருக்கக்கூடிய ஆதி தமிழச்சி பறையர் சமூகத்தில் பிறந்த மகள் எங்கள் அன்பான செந்தமிழ் சீமானவருடைய தங்கை கார்த்திகா. நான் பேசுறேன். என் தாத்தா பசுமன் முத்துராமலிங்கனார் என்று பேசுவேன். எங்கள் தாத்தா தியாகி இமானுவேல் சேகரனார் என்று பேசுவேன். எங்கள் தாத்தா பெருந்தலைவர் காமராசர் என்று பேசுவேன். சாதி கடந்து மதம் கடந்து நாம் தமிழர் என்று இணைத்தால் இங்கே வாழ்வதற்கும் ஆழ்வதற்கும் தமிழர்களுக்கு ஒரு நிலம் இருக்கும். நன்றி, வணக்கம். நாம் தமிழ். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். வீரமில்லாத விவேகம் கோழைத்தனம், விவேகமில்லாத வீரம் முரட்டுத்தனம் என்பதற்கேற்ப வீரமும் விவேகமும் ஒருங்கே பெற்ற பசுமன் தந்த முத்து எங்கள் முத்துராமலிங்க தேவர். எல்லாரும் அவரை சொல்வார்கள், அவர் தெய்வ திருமகன் என்று சொல்வார்கள். ஆனால் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றை நாம் படித்துக் கொண்டிருக்கும் போது நான் படித்து அறிந்த விஷயம் ஒன்றுதான். 1937 தேர்தல்ல வெற்றி, 1952 தேர்தல்ல வெற்றி, அதுவும் ஒரு தொகுதியில 2 தொகுதி, முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதி, அருப்புக்கோட்டை நாடாளுமன்ற தொகுதி. 1957 ஸ்ரீவில்லிபுத்தூர் நாடாளுமன்ற தொகுதி, முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதி. 1962 அருப்புக்கோட்டை நாடாளுமன்ற தொகுதி என தன் வாழ்வில் போட்டியிட்ட அத்தனை தேர்தலிலும் வெற்றியை மட்டுமே கண்ட ஒரே வெற்றி திருமகன் தமிழ்நாட்டிலே எங்கள் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் மட்டும்தான். போட்டியிட்ட எல்லா தேர்தலையும் வெற்றி. அவர் வாழ்ந்த நாட்கள் மொத்தம் 20,000 தான். 20,000 நாட்கள் மட்டுமே வாழ்ந்த ஒரு மகன் தன் வாழ்க்கையில் 4,000 நாட்களை இந்திய சிறைகளில் கழித்து
ஒரு காலகட்டத்தில் காந்திஜி அவர்கள் பட்டாபி சீதாராமையாவை இந்திய நேஷனல் காங்கிரஸ் தலைவராக வர வேண்டும் என்று பரப்புரை செய்தார். ஆனால் காந்திஜியை எதிர்த்து ஃபாதர் ஆஃப் தி நேஷனை எதிர்த்து பசுமன் முத்துராமலிங்க தேவர் நேதாஜி தான் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக வர வேண்டும் என்று பரப்புரை செய்தார். உங்களுக்கு தெரியுமா யார் வெற்றி பெற்றார் என்று? காந்திஜி தோற்று போனார், நேதாஜி வென்றார். சொல்லுங்க, யார் ஃபாதர் ஆஃப் தி நேஷன்? ஃபாதர் ஆஃப் தி நேஷனையே தோற்கடித்த ஒரு பெருமகன் நம்முடைய வீர திருமகன் காந்திஜி. சொல்றாரு, வெள்ளக்காரனுக்கு ஆதரவாக இந்தியா இரண்டாம் உலகப் போரில் பங்கேற்க வேண்டும் என்று சொன்னார். வீரவழிந்த மண்ணில் இருந்து வந்த பசுமன் முத்துராமலிங்கனார் சொன்னார், ஆங்கிலேயருக்கு எந்த காலத்தில் நாம் சப்போர்ட் செய்யக்கூடாது, ஆதரவு தெரிவிக்க கூடாது என்று காந்திஜியை எதிர்த்து அரசியல் செய்த ஒரே மகன் நம்முடைய பசுமன் முத்துராமலிங்க தேவர். காந்திஜியை எதிர்த்து சிறையில கழிச்சிருந்தார் வாழ்நாள்ல. அவருக்கு ஒண்ணு தெரியாது. நினைப்போம், அமெரிக்காவை எதிர்த்து பேசாரு, எங்க எதிர்த்து பேசாரு? இந்திய பாராளுமன்றத்தை எதிர்த்து பேசாரு. கேட்டா சொல்றாங்க, ஆங்கிலத்துல உரையாற்றணுமா? தமிழ்நாட்டில் ஆங்கிலத்துல உரையாற்றினா அம்மையார் ஜெயலலிதா உரையாற்றுவாங்க, அவருக்கு முன்னாடி பேரறிஞர் அண்ணா உரையாற்றுவாங்க. பசுமன் முத்துராமலிங்க தேவர் தமிழில் எவ்வளவு அழகாக எவ்வளவு தெளிவாக உரையாற்றுவாரோ அதே போன்று ஆங்கிலத்தில் உரையாற்றக்கூடிய தகுதியும் திறமையும் படைத்தவர். 1959 நாடாளுமன்றத்தில் போய் பேசாரு. அடுத்த நாள் இந்தியன் எக்ஸ்பிரஸ் தலையங்க போறான், யூ முத்துராமலிங்க தேவர், the last speaker of the day, held the attention of the house with fiery poetry. அமெரிக்காவை எதிர்த்து பேசாரு, சீன அரசியல் பேசாரு, ஜப்பான் அரசியல் பேசாரு. அமெரிக்காவை கேட்டாரு, இந்திய நாடாளுமன்றத்தில் இருந்து வீரத்தோடு நெஞ்சில தில்லோடு கேட்டாரு, அமெரிக்கா, நீ உன் நாட்டில் இருக்கக்கூடிய கருப்பின மக்களை சர்ச்சுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி நீ சொல்ற, இதுதான் நீ சொல்ற ஜனநாயகமா? உன் நாட்டிலே ஜனநாயகம் இல்ல, நீ உலகத்துல ஜனநாயகத்தை எப்படி நிலைநாட்டுவாய் என்று அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை அன்றைக்கே கேள்வி கேட்ட ஒரே மகன் நம்முடைய தமிழ் மகன் வெற்றி திருமகன் பசுமன் முத்துராமலிங்க தேவர். மதுரை மாநகரிலே சலவை தொழிலாளர் சங்கம், சவர தொழிலாளர் சங்கம், நகர சுத்தி தொழிலாளர்கள் சங்கம், ஹோட்டல் காபி தொழிலாளர்கள் சங்கம், மகாலட்சுமி மில் தொழிலாளர் சங்கம் என்று 23 தொழிற்சங்கங்களின் தலைவராக இருந்து தொழிலாளிகளுக்காகவே பாடுபட்ட தொழிலாளிகள் சங்க தலைவர் நம்முடைய பசுமன் முத்துராமலிங்க தேவர். யார் கூட சேர்ந்துட்டு? நம்முடைய தோழர் ஜீவானந்தம் அவர்களோட சேர்ந்துட்டு. உங்க எல்லாத்துக்கும் தெரியும், மதுரையில டிவிஎஸ் கம்பெனி ரொம்ப புகழ்பெற்ற கம்பெனி. அந்த டிவிஎஸ் கம்பெனிக்குள்ள முதல்ல மோட்டார் தொழிலாளர் சங்கம் என்ற ஒரு சங்கத்தை உருவாக்கி வாழ்நாள் முழுக்க டிவிஎஸ் மோட்டார் தொழிலாளர் சங்கத்திற்கு தலைவராக இருந்த ஒரே பெருமகன் நம்முடைய தலைவர். சொல்ல மாட்டான், இந்த வரலாற்றை எல்லாம் சொல்ல மாட்டான். சாதின்ற ஒரு டாபிக்ல போட்டு அடைச்சிடுவான். அறிவாளிங்க, அவருடைய நாடாளுமன்ற உரை எடுத்து பாருங்க. நேதாஜி என்ற வங்காளியை தமிழர்களின் பங்காளியாக்கிய ஒரே மகன். 1950 வடகொரியாவும் தென்கொரியாவும் சண்டை போடும்போது அந்த போர் முனைக்கு போய் நேதாஜி உயிரோடு தான் இருக்கிறார் என்று உலகத்துக்கு உரக்க சொன்ன மகன் வீர திருமகன். நம்ப முடியா? எல்லாரும் நேருவ மாமா மாமான்னு சொல்லுவாங்க. ஆனா நேரு நம்முடைய பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா வீட்டுக்கு ஒற்றனை அனுப்பி ஆண்டு கணக்கில் பசுமன் முத்துராமலிங்க தேவரை ஒற்று பார்த்தாங்க. காரணம் என்ன? அமெரிக்கா பத்திரிகை இருந்தது. இந்தியா விடுதலை பெற்ற பிறகு நேதாஜி மட்டும் உயிரோடு வந்தால் நேருவை யாரும் மதிக்க மாட்டார்கள், மக்களுடைய நன்மதிப்பு நேதாஜி பக்கம் தான் இருக்கிறது என்று அமெரிக்க பத்திரிகை சொல்லுது. பயந்துட்டார் நேரு, பயந்துட்டார். யோசிச்சு பாருங்க, நேதாஜியும் நம்முடைய தாத்தா பசுமன் முத்துராமலிங்க தேவரும் இந்திய நாட்டை வழி நடத்தியிருந்தால் இந்நேரம் உலகத்தின் வல்லாதிக்க நாடுகளில் முதல் நாடாக இந்தியா உருவாகி நின்றுக்கும். உலக அரசியல் பிங்கர் டிப் வச்சிருக்காருமா. லெபனான்ல அமெரிக்கா படையெடுத்து
இதையெல்லாம் விட்டுட்டு தலைவர் 72 வயசு 27 வயசு பையன் பொம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டாங்கிறதுக்காக இது பொருளா திருமணம் மட்டுமல்ல, நடந்திருப்பது மகிழாபிஷேகம் என்று சொல்லி தலைவர்கிட்ட கோச்சுக்கிட்டு திமுக என்ற கட்சியை தொடங்கியவரெல்லாம் பேரறிஞர் என்று சொல்கிறீர்களே தமிழர்கள், உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? வெட்கமாக இல்லையா? பேசுறாங்களே கருணாநிதி எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? கருணாநிதி நீங்கள் பேசலாமா? கருணாநிதி எவ்வளவு பெரிய ஆள் தான் சொல்லு. 9ஆம் வகுப்பு 3 தடவை எழுதி பெயிலா போடுவதா கருணாநிதி? இத நாம் தமிழர் கட்சி கார்த்தியா சொல்ல, உங்க நாவலர் நெடுஞ்செழியன் என்ன சொல்லிருக்காரு? நாவலர் நெடுஞ்செழியன் சொன்னத நாம் தமிழர் கட்சி மேல நான் சொல்றேன். க்ளோஸ்ல தான் வந்து 3 தடவை 9ஆம் வகுப்புல எழுதி பெயிலா போயிட்டு அவங்க அம்மா 5 அம்மாவுக்கு நம்பிக்கை இல்ல. என்ன தெரியுமா பண்ணாங்க? என்ன பண்ணாங்க? 5 அம்மா சொல்லுங்க. கர்நாடகத்துக்கு கர்நாடகம் பண்ணி வச்சிட்டாங்க தெரியுமா? அப்படி வந்தவங்க பத்மா தெரியுமா தெரியாதாப்பா? இந்த வரலாறு சொல்ல மாட்டான், சொல்ல மாட்டான். ராஸ்கல் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்காங்க. ஒரு 1330 குறள் இருக்கு. ஒரு குறளுக்கு அவர் எழுதிய உரையை சொல்றேன். 9ஆம் வகுப்பு 3 முறை பெயில் தெரியும் உங்களுக்கு. ஒரு குறள், தெய்வம் தொழால் கொழுதன் கொழுதலுவான் பெய்யன பெய்யும் மழை. இந்த குறளுக்கு பச்சை குழந்தை கேட்டா கூட தெளிவா விளக்கம் சொல்லும், பொருள் சொல்லும். தெய்வத்தை விட தான் கட்டிய கணவனை தெய்வமாக கொள்ளுகின்ற பெண் பெய்யுன்னு சொன்னா மழை பெய்யும். இதுதான் உலக வழக்கம். வரதராசர் இப்படிதான் இருக்கிறாரு. எல்லா திருக்குறளுக்கு உரை எழுதிய அத்தனை பேர் இப்படிதான் இருக்காங்க. ஆனா 9ஆம் வகுப்புல 3 முறை பீலா போன கண்ணன் எழுதி வச்சிருக்காரு. தெய்வத்தை வணங்காமல் கணவனை பட்டு வணங்கி அவனுடைய பேச்சை மட்டும் கேட்கக்கூடிய பெண் பெய் என்று சொன்னால் மழை பொழிவதை போல, அந்த மழையின் என்ற அடிமையை போல பெண் தானும் அடிமையாக எண்ணிக்கொள்வானா? இப்படி ஒரு உரை எழுத முடியுமாங்க? இப்படி ஒரு உரை எழுத முடியுமா? நீ பெண் அடிமைன்னு சொல்லு. 9ஆம் வகுப்புல 3 முறை பெய்யா போன உடனே 10 மாடு கட்டிருக்காங்க பாருங்க. அந்த அம்மா பெண் அடிமையா இருந்திருக்கா. ஆனா அரசங்கிட்டே போய் நின்று என் கணவனா கல்வன் என்று கேட்ட வாரிசுகள் தமிழ் பெண்கள் நாங்க எப்படி அவனுக்கு அடிமையா இருக்கோம்? எப்படி அடிமையா இருக்கோம் சொல்ல? நான் அடிமையா? நான் அடிமையா? யாரு பெண் அடிமை? சரி, பெண் அடிமைன்னு சொல்லிட்டேன். மலை அடிமையா? மலை அடிமையா? 9ஆம் வகுப்பு 3 முறை பெயில இப்படிதான் இருக்கும் சொன்னாலே. சுயசரிதை எழுதாரு. நெஞ்சுக்கு நீதி. எங்கன்னா போன ஆண்டு ஒவ்வொரு ஆண்டும் பாரதியாருக்கு நிகழ்வு எடுப்பார். போன ஆண்டு பாரதியாருக்கு நிகழ்வு எடுத்தார். பார்த்தீர்களா? நாம் தமிழர் கட்சி பிராமணர்களுக்கு ஆதரவாக போய்விட்டது. பாரதியாருக்கு புகழ் நிகழ்வு எடுக்கிறார். கருணாநிதி தன்னுடைய சுயசரிதை நூலுக்கு வச்ச பேரு நெஞ்சுக்கு நீதி. நெஞ்சுக்கு நீதி. இது யாரோட கவிதை தெரியுமா? யாரோட கவிதை தெரியுமா? நெஞ்சுக்கு நீதி தோளுக்கு வாழு நிறைந்த சுடர்மணி பூன் பஞ்சுக்கு நேர் பல துன்பங்கள் அவள் பார்வைக்கு நேர்த்தி பகையின்றி சூழ்ச்சியின்றி வஞ்சகமின்றி வையத்துள்ளோரெல்லாம் தஞ்சம் என்றே உரைப்பீர் அவள் பேர் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் என்று மகாகவி பாரதியார் தன்னுடைய சக்தி தெய்வத்தை பெண்கள் என்று பாடி எழுத வரி கவிதை வரி. பாப்பா பிராமண எதிர்ப்பு இதில் ஆட்ட வேண்டியதையா? பிராமண பாடி எழுதுற, பெண்ணுக்கு பாடி எழுதுற, பெண் தெய்வத்துக்கு பாடி எழுதுற. நெஞ்சுக்கு நீதிய சுருட்டிட்டு என்ன பேச்சு பேசுற? பராசக்தியில டயலாக். அம்பாள் என்றைக்கு பேசினா, இன்னைக்கு பேசினா, இன்னையில இருந்து பேசினா, அம்பாள் பேசினா. போய் ஏன் பிராமண எதிர்ப்பா? பாரதியாரோட நெஞ்சுக்கு நீதி வச்சுக்கிட்டு சுயசரிதை எழுதிட்டு பிராமணர்கள் எதிர்ப்போம். கிழிச்சிங்க. கருணாநிதி அவர்களுக்கு நமக்கு மட்டும் திராகம் செய்யல, நம்முடைய பசுவன் முத்துராமலிங்க தேவர்களுக்கும் திராகம் செஞ்சிருக்கார். 1972 திண்டுக்கல் இடைத்தேர்தல், திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி இடைத்தேர்தல் தேர்தல் முடிந்த உடனே இன்னைக்கு
கோடிப்பாளையத்துல தேவரையாவோட சிலை இருக்கு பாத்தீங்களா? அந்த சிலையை வைப்பதற்கு திமுக காரங்க நான் கொடுக்கிறையா காசு என்று பேசியவர் கருணாநிதி. 72 திண்டுக்கல் நாடாளுமன்ற தேர்தல்ல எம்ஜிஆர் ஜெயிச்சாரு, வெற்றி பெற்று விட்டார். கருணாநிதி சொன்னது தெரியுமா? தேவருக்கு செஞ்சது போதும், தேவமாருக்கு செஞ்சது போதும் என்று பேசியவர் கருணாநிதி. அப்ப கோடிப்பாளையம் சிலை எப்படி வந்துச்சு? நம்முடைய ஐயா பி.கே. முக்கையா தேவர் அவர்களுடைய முயற்சியால் வந்ததுதான் கோடிப்பாளையம் சிலை. மற்ற கல்லூரிகளை கொடுப்பதற்கு கட்டுவதற்கு அரசு புறம்போக்கு நடத்தி இலவசமாக எடுத்துக் கொடுத்தது அன்றைய அரசு. ஆனா பசுவன் தேவரையா அவர்களுடைய கல்லூரியை கட்டுவதற்கு ஒரு அடி நிலத்தை கூட கொடுக்கவில்லை. துரோகி கருணாநிதி, தமிழக துரோகி கருணாநிதி கொடுக்கல. இதுதான் இவர்கள் நமக்கு செஞ்ச துரோகம். மறந்து விடக்கூடாது. எங்களுக்கு எல்லா வரலாறு தெரியும். பசுவன் முத்துராமலிங்க தேவர் வரலாறு படிச்சிருக்கோம். தியாகி இமானுவேல் சேகரன் வரலாறு படிச்சிருக்கோம். ஐயா பெருந்தலைவர் காமராசர் வரலாறு படிச்சிருக்கோம். ஆனால் இறுதியாக கிபி 1010ஆம் ஆண்டு மாமன்னன் ராஜராஜ சோழன் பெரிய கோயிலை கட்டினான். தஞ்சை பெருவுடையார் கோயிலை கட்டினான். கூகுள் மேப் எடுத்து பாருங்க. நேர் கிழக்குல இருந்து 20 டிகிரி 20 கோணம் வடக்காம இருக்கும். ஏன் அந்த வடக்காமல தான் அவருக்கு கும்பாபிஷேகம் குடமுழுக்கு பண்ணும்போது சூரியன் வரும், அமாவாசை சந்திரன் வரும், நந்தி இருக்கக்கூடிய அந்த நட்சத்திர கூட்டம் வரும். எல்லாம் நேரம் எந்திரிச்சு பார்த்துட்டு என்னுடைய தஞ்சை பெருவுடையார் சிவன் கோயிலை பார்க்கணும் என்று சொல்லி அறிவு வானியல் அறிவோட தமிழ் உச்சத்துல இருந்த காலகட்டம் 1010ஆம் ஆண்டு. 1000 ஆண்டுகள் கழிச்சு வாங்க 2010ஆம் ஆண்டு லட்சக்கணக்கான ஈழச் சொந்தங்களை காவு கொடுத்து விட்டோம். அதை மறைப்பதற்கு இதே கருணாநிதி, இதே தமிழர் துரோகி கருணாநிதி 2010ஆம் ஆண்டு செம்மொழி மாநாடு என்று ஒரு மாநாடு நடத்தி நம்ம எல்லாம் ஏமாற்றினான். அதே காலகட்டத்தில் 3010ஆம் ஆண்டுல தமிழர்களாகிய நாம் எங்க இருப்போம்? உறுதி சொல்ல முடியுமா? அந்த கூட்டத்துக்கு யாரும் ஒருத்தர் 10 ஆண்டுகள் கழிச்சு பாலைவனம் ஆச்சரியப்பட ஒண்ணுமில்லை. திராவிடம் வந்தா என் தாய் வீடுதான் வரான், தெலுங்கு வரா, கன்னடம் வரா, மலையாளி வரா, தாயை பார்க்க வரட்டும். ஆனா தாய் கழுத்துல இருக்கக்கூடிய செயின் வேணுங்களை கழுத்து எடுத்துட்டு போனா எப்படி தமிழர்கள் மண்ணா சேருவோம்? தேவரை பத்தி இவ்வளவு பேசுறாங்க. இவங்க தேவமாரதா இருக்கும். இல்ல நான் இந்த தமிழினத்திலே இருக்கக்கூடிய ஆதி தமிழச்சி பறையர் சமூகத்தில் பிறந்த மகள் எங்கள் அன்பான செந்தமிழ் சீமானவருடைய தங்கை கார்த்திகா. நான் பேசுறேன். என் தாத்தா பசுமன் முத்துராமலிங்கனார் என்று பேசுவேன். எங்கள் தாத்தா தியாகி இமானுவேல் சேகரனார் என்று பேசுவேன். எங்கள் தாத்தா பெருந்தலைவர் காமராசர் என்று பேசுவேன். ஏன் சாதி கடந்து மதம் கடந்து நாம் தமிழர் என்று இணைத்தால் இங்கே வாழ்வதற்கும் ஆழ்வதற்கும் தமிழர்களுக்கு ஒரு நிலம் இருக்கும். நன்றி, வணக்கம்.